ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆஹா கல்யாணம் அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸ்டோரியை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் எமோஷனலாகவும் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. இப்போ சூர்யாவோட குடும்பத்தை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்ச கௌதம் அந்த பக்கத்து பயங்கரமான கொண்டாட்டத்தில் இருக்காங்க. சித்ரா அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு அம்மா, இப்படி ஒரு பிள்ளை அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளை யோசிக்க வச்சுருக்காங்க. அடுத்து சூர்யாவோட குடும்பம்லாம் மகா வீட்டுக்கு வந்தாங்க. அங்கே பார்த்தா கோடீஸ்வரி எல்லாத்தையும் ரொம்பவுமே அன்பாகவும் பாசமாகவும் வீட்டுக்குள்ளார கூப்பிட்டுருந்தாலும் ஐஸ்வர்யா சொன்ன மாதிரி ஏற்கனவே உன்னை எல்லாரும் உதாசீனப்படுத்துனாங்க. இப்போ இவங்கெல்லாம் இங்கே வந்திருக்காங்களேன்னு யோசிக்கிறியான்னு சொல்லி நம்மளையும் கொஞ்சம் யோசிக்க வச்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ இதுக்கடையில் சூர்யா மகாவுடைய ரொமான்ஸை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் சந்தோஷமாகவும் காட்டியிருக்காங்க. ஏன்னா சூர்யா ரொம்ப வசதியாக வாழ்ந்தவர், அவர் இங்கே தரையில் படுத்தி இந்த மாதிரிலாம் கஷ்டப்படுறாரா அப்படிங்கிற மாதிரி மகா யோசிக்கிறாங்க. இருந்தாலும் சூர்யா பாசத்துக்கு கட்டுப்பட்டவர், ரொம்ப சந்தோஷமாகவும் ஜாலியாகவும் யதார்த்தமாகவும் இருக்கார். இது ஒரு பக்கத்து கதை போனாலும் அடுத்து நமக்கு முக்கியமான கதை என்ன காட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, இப்போ விஜய், பிரபா, அனாமிகா இவங்க 3 பேர்த்தோட கதையை வச்சு தான் அடுத்து ரொம்ப முக்கியமான கதையை கொண்டு போகிறாங்க. ஏன்னா இப்போ அனாமிகா நிறையா திட்டத்தோடு தான் இருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் இதுக்கு முக்கியமான காரணகர்த்தாவே அனாமிகா அப்படின்னு கூட சொல்லலாம், சித்ரா கூட சேர்ந்துக்கிட்டு. அதனால் பார்த்தோம் அப்படின்னா இப்போ பிரபா இங்கே வீட்டில் இருக்காங்க, விஜய் எதுவும் முடிவெடுக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறனால அவர் ஒரு பக்கத்து கோவத்தில் இருக்கிறதுனால இந்த கதையை தான் அடுத்து நமக்கு முக்கியமான கதையாக கொண்டு வர போகிறாங்க. இதுக்கடையில் பார்த்தோம்னா ஐஸ்வர்யா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, குழந்தை பிறக்கிறது, இப்படிப்பட்ட ஒரு மூமெண்ட்லாம் இருக்கும். ஆனால் அதை ஃபைனல் டச்சாக தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா கௌதம் சித்ராவை லாக் பண்ணுறதே அதை வச்சு தான் லாக் பண்ணுவாங்க. அதனால் நமக்கு அடுத்தடுத்து கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது டவுட்டே இல்லை. அதாவது சூர்யா மகாவுடைய ரொமான்ஸு, சந்தோஷம், அவங்களுடைய பாசம், புரிதல் எல்லாத்தையும் தாண்டி இப்போ கதை என்ன அப்படின்னு மெயினாக பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக விஜய், பிரபா, அனாமிகா இவங்க 3 பேர்த்தோட கதை தான் ரொம்ப முக்கியமான கதையாக இருக்க போகுது. ஏன்னா இப்போ கதையை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஷார்ட் அவுட் பண்ணி கொஞ்சம் முடிச்சு வச்சுட்டாங்க. இப்போ லாஸ்ட்டாக நமக்கு இருக்கிறது பார்த்தோம்னா இவங்களோட அந்த கல்யாணம் இவங்க கூட சேர்ந்துருக்க போகிறாரா விஜய், இல்லை அனாமிகா கூட சேர்ந்துருக்க போகிறாரா அப்படிங்கிறது தான், என்ன முடிவெடுக்க போகிறாரா அப்படிங்கிறத ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரியாக கொண்டு போவாங்க. ஏன்னா இப்போ எல்லாருமே ஒரே வீட்டுக்குள்ளார இருக்காங்கல்ல, அதனால் இப்போ விஜய் என்ன முடிவு எடுப்பார். ஏற்கனவே அனாமிகாவை பற்றி ஒரு சில விஷயங்கள்லாம் இப்போ விஜய்க்கு டவுட் வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். ஆனால் அனாமிகா பயங்கரமான ஸ்லோ பாய்சன், சைலண்ட்டாக விஷ பாட்டில் மாதிரி எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இங்கே இருக்கும்போது அவங்களுடைய தில்லாலங்கடி வேலைலாம் செல்லுபடியாகாது. இங்கே தான் மகா இருக்காங்கல்ல, அதனால் எதாக இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. பார்க்கலாம் என்னெல்லாம் பண்ணுறாங்க, எப்படியெல்லாம் இந்த இடத்துலேயே அவங்களுடைய வேலையை காட்டுறாங்க அப்படின்னு. ஆனால் அந்த பக்கத்து கௌதமும் சித்ராவும் ஆடாத ஆட்டம் ஆடுறாங்க. இதெல்லாம் பல பேருக்கு பல எக்ஸாம்பிள்னே சொல்லலாம். ஏன்னா திருட்டுத்தனம் பண்ணது இல்லாமல் எல்லாமே பண்ணதெல்லாம் பொய் பித்தலாட்டம். ஆனால் பண்ணுறது கொண்டாட்டத்தை பார்த்தா என்னவோ இவங்களே கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு சொத்து மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு உட்காந்துருக்காங்க. அதனால் அடுத்த வருஷமாக ஏதோ பெரிய பிரச்சனை மாட்ட போகிறாங்கன்னு வச்சிங்களேன். அதெல்லாம் ஒரு பக்கத்து இருந்தாலும் நம்ம சூர்யா மகாவோட ரொமான்ஸை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக லாஸ்ட் எபிசோடில் குட்டி ப்ரோமோவில் காட்டியிருந்தாங்க. பார்க்கலாம் அடுத்து வர ப்ரோமோ என்னவா இருக்க போகுது. ஆஹா கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய ப்ரோமோ தான் ஒரு வாரத்துக்கான ஸ்டோரியாக இருக்கும். அதனால் வரக்கூடிய ப்ரோமோ எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது கொஞ்சம் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.